நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கர் சேனல். நான் ஹரிஷ். இன்றைக்கி கூட நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் கார் ரிசீவரை பற்றி தான் இன்றைக்கி கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் கார் ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வரைக்கும் இல்லை, எல்லா வகையான வயர் டிவைஸ்க்குமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம லோ ப்ரைஸ் பொருளுங்கள்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து ரொம்ப அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸ் நல்லா பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பில்லும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் உள்ளே உங்களுக்கு வராது, பாக்ஸுக்கு வெளியே தான் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பாக்ஸை கிழிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பில்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எதாவது உள்ள ஃபால்ட்டு கிட்ட இருந்தால் கூட உங்களால் வந்து இந்த பில்லை வச்சு உங்களால் மாற்றிக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த பில்லை வந்து கட் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மெயின் யூனிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதை தவிர வேறு எந்த பபிள் ரேப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுக்கல. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது பார்த்திங்கன்னா 149 rupees தான். டெய்லி ஃப்ரீ ஷிப்பிங் கூட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து செல்லோ டேப் போட்டு வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். பாக்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்க பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாலாம் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் ரொம்ப தின்னாக இருக்குது. நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வேறு இந்த ப்ளூடூத் டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு வரைக்கும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு 2-way 3.5mm ஆடியோ கேபிள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேபிள் கிடையாது, ஒரு சின்ன யூனிட் தான். இது வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இது வரும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது இன்சைட்டாக எந்த வயர்லெஸ் ப்ளூடூத் டிவைஸ், அதாவது வந்து காரோடைய டிவைஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க ஹோம் தியேட்டராக இருக்கட்டும், அதில் வந்து இது வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன்னா இது வந்து வயர்லெஸ்ஸாக வேலை செய்யறதுக்கு உங்களோட டிவைஸ் வந்து ரெடின்னு நான் சொல்லுவேன். பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இருக்கிற பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 seconds வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்க வேண்டியது வரும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு லைட் எரியறது தெரியும். லைட் எரிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எதில் கனெக்ட் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒயர் டிவைஸ்லையும் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த கேபிள் இருக்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா காருக்கும் ஹோம் தியேட்டருக்கும் வரைக்கும் தான் இந்த கேபிள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெட்செட், இந்த ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ஹெட்செட் தான். இந்த ஹெட்செட்டை வந்து எப்படி ஒயர்லெஸ்ஸாக நான் வந்து மாற்றுறேன்னு வந்து பாருங்கள். இதுக்கு வந்து இந்த பின்னை போட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பின்னை போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் மாற்றும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஹெட்செட் கூட கொடுத்த கேபிளே வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். மைக் இருக்கிற சைடை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மைக் இருக்கிற சைடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிட்டு வரும். இன்னொரு சைடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். ப்ளூடூத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெட்செட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஹெட்செட்டுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த வகையான இதுவும் நான் வந்து யூஸ் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது கனெக்ட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வந்து மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துகிட்டு மேலே வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கோங்க.
ப்ளூடூத் ஆன் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் சர்ச் ஆகும். கீழே வந்து ப்ளூடூத் மியூசிக் அப்படின்ற வந்து ஒரு டிவைஸ் ஒன்று வரும். அதுதான் இந்த ப்ளூடூத் ரிசீவருடைய பேர். அதை கிளிக் பண்ணி வந்து பேர் பண்ணி உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆடியோஸ் போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ளே ஆகிறது வந்து உங்களுக்கு கேட்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸை கூட உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ளூடூத் வந்து ஃபால்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸில் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க பின்னை வந்து இந்த 3.5mm ஆடியோ ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டிவைஸ் வந்து ரெடி. இப்போ வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்களா வரைக்கும் தான் வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதை தவிர இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 800 mAh வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8.5 hours உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ளேபேக் வந்து இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த சின்ன டிவைஸ் பார்த்துக்கோங்க, 8.5 hours வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதில் வந்து இன்பில்ட் ஸ்லீப் மோட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் வந்து அது வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வந்து எங்களோட டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். திருப்பி உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய் பாய்.